கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகளும் உபத்திரவங்கள் தான். யோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? யோபு தேவனை சிநேகிச்சதுனாலையும் நம்புனதுனால தான் இந்த சோதனை இல்ல. பாருங்க, இனி ஒரு காரியமும் இருக்கு. யோபு தேவனை நம்புனதுனால மட்டும் அவர் சோதிக்கப்படல, தேவனும் யோபுவை நம்புனதுனால. அதான் முக்கியமான காரியம். தேவனும் யோபுவை இவன் என்னை மறுதலிக்க மாட்டான் என்று நம்புறதுனால சாத்தானை அனுமதிச்சார். இதான் முக்கியம். தேவனுக்கு எல்லாரும் அவரை நம்புறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா தேவன் உங்களை நம்புறாராங்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனாலே ஆராதனைக்கு வர்றதுனால என்ன சொல்லுவீங்க? நான் தேவனை நம்புறோம்னு சொல்லுவேன். ஆனா நம்புறேன்னு சொல்ற உங்க எல்லாரையும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? நம்புறது கிடையாது. தேவனே உங்களை நம்புவாரே. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க தேவ பக்தியின் வேஷம் இல்ல, தேவ பக்தியின் அனுபவத்தை உடையவர்கள். தன் ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்க போல என் உயிருக்கும் மேலாக அவரை சிநேகிக்கிற பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், எது என்ன தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? உபத்திரவமா, பசியா, பட்டினியா, எதுவானாலும் சரி, nothing can separate me from the love of God. எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. அப்ப பாடுபடக்கூடியதான ஒரு லெவலுக்கு நீங்க வந்து பாருங்க, சாத்தான் ஓடிடுவான். யோபுடைய வாழ்க்கையில அந்த சோதனைக்கு காரணம் என்ன? யோபுவை தேவன் நம்பினார். உங்களை தேவன் நம்ப முடியுமா? இப்போ நம்மள அநேகர் பிளாத்து வம்சம் உடையவங்களா இருப்போம். பிளாத்துக்கு என்ன மனசு இருந்துச்சு? எப்படியாவது இந்த நீதிமான் என்ன செய்யணும், என் மனைவி சொன்னதுனால காப்பாத்திடணும். ஆனா என்னுடைய அதிகாரத்துக்கே என்னுடைய பதவிக்கே அது பாதிப்பா வந்துச்சுன்னா இயேசுவாவது யாரானாலும் சரி நான் கையை கழுவிட்டு போயிருவேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அநேகர் எப்படி இருப்பாங்க? பிளாத்துனுடைய குணம் இருக்கும். நான் தேவனை நேசிக்கிறேன் தெரியும், ஆனா எனக்குன்னு ஒரு சோதனை வரும்போது இயேசுவாவது திரும்ப எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ஆண்டவரே பாவம் செய்துட்டேன், மன்னிச்சிட்டேன். அவங்களை தேவன் நம்புவாரா? நம்ப மாட்டார். தேவனே உங்களை நம்புவாரே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிப்பார். இதான துளவடி முக்கியமான கருத்து. சில கள்ள விசுவாசிகள் இருப்பாங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் தெரியுதா? ஏதாவது கஷ்டம் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு இல்ல, அவங்க சுகபோகமா இருப்பாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்குவான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா தான் இருப்பான். கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன, வாய்ப்பு என்ன, பிள்ளைங்க பல விதத்துல வெளிநாடுல படிக்கிறது எல்லாம் ஸ்மூத். ஆனா தேவனையே நம்பி பாவத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்றாங்க தெரியுமா? அவங்கள தேவன் நம்ப ஆரம்பிப்பார். அவங்கள தேவன் நம்ப ஆரம்பிப்பாரையானால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பாடுகளை என்ன செய்வார்? அனுமதிப்பார். யோபுடைய வாழ்க்கையில யோபுவை தேவன் நம்பினதுனால பாடுகளை அனுமதித்தார். ஆனா அதுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்தார். என்ன விலையை கொடுத்தார்? அந்த மனுஷன் தன் ஆயுசினால் முழுவதும் சம்பாதிச்ச ஒட்டகங்கள், மிருகங்கள், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பதிலாக கொஞ்ச நாள் அந்த உபத்திரவம், கொஞ்ச நாள் அந்த பாடுகள் முடியும் போது எல்லாத்தையும் ரெண்டத்தினே திருப்பி கொடுத்துட்டார். இழந்து போன பிள்ளைங்களை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், எல்லாத்துக்கும் மேல உடம்புல பலனை கொடுத்தார். ஒன்னும் குறையல, ஒன்னும் குறையல, ஒன்னும் குறைய போறதும் கிடையாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பாடுகளை அனுமதிப்பார். ஆனால் முதல் காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்? தேவன் உங்களை நம்புகிறார். அதனால இந்த பாடுகள் மூலம் நீங்க அவரை இன்னும் சார்ந்து இன்னும் சார்ந்து இன்னும் சார்ந்து வாழும்போது மற்ற ஜனங்கள் பார்ப்பாங்க, எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வரும்போது நான் தேவனை தூசிச்சேன், எனக்கு இந்த ஒரு கஷ்டம் வரும்போது நான் இந்த சபைக்கு போறதை விட்டுட்டு வேற சபைக்கு போனேன், எனக்கு இந்த கஷ்டம் வரும்போது நாங்க எல்லாம் வேதம் படிக்கிறதை விட்டு. ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாரு, எல்லாவற்றிலும் மத்தியிலும் தேவனை பின் செல்கிறாளே. ஏன் பாவம் செய்யறோம்? பாடு அனுபவிக்க விருப்பம் இல்லை. ஏன் விழுறோம்? பாடு அனுபவிக்க விருப்பம் இல்லை. ஏன் வாழ்க்கையில வீழ்ச்சி? பாடு அனுபவிக்க விருப்பம் இல்லை.